இப்போ மாற்றி கொடுக்க முடியுமா முடியாதா? எப்படிங்க இந்த பொருளை மாற்றுறது? செக் பண்ண சொன்னீங்க, செக் பண்ணிட்டேன். நல்லா தானே சூடு தாங்குது. நல்லா இருக்க பொருளை எப்படி மாற்ற முடியும்? என்ன பாச்சு? இங்கே பாருங்கம்மா, இந்த ஃப்ளாஸ்க் நல்லா தான் சூடு தாங்குது. வாரண்டி முடியறதுக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்குது. இப்போ போய் மாற்றி தர சொல்லி கேட்குறாங்க. கொண்டா, சூடாக தாண்டா இருக்குது. இதே என்ன மாத்திர சொல்கிற? அப்புறம் இதுலேருந்து அளவு குறைய சூடு லைட்டாக குறைய தாண்டா செய்யும். வாங்கும் போது 24 ஹவர்ஸ் ஹீட்டு தாங்கினீங்க, இப்போ 12 ஹவர்ஸ் கூட தாங்க மாட்டுது. இந்தடா அதை மாற்றி எடுத்துகிட்டு போ. ஏம்மா நல்லா இருக்க பொருளை மாற்றி தரீங்க? புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? வாரண்டி இருக்கிறதுனால தானே மாற்றி தர சொல்கிறேன். கம்பெனிக்காரன் தானே மாற்றி தரப்போனா, அதில் உங்களுக்கு என்ன லாஸு? கரெக்டு தான். இதனால எங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. நாங்கள் பொருளை கொடுத்தா கம்பெனிக்காரன் எனக்கு மாற்றி கொடுத்துருவான். ஆனால் எங்கேயோ ஒருத்தர் எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறால அவனுக்கு இது லாஸ் தானே. அவன் இடத்துல நீங்கள் எந்தெந்த மாற்றி கொடுப்பீங்களா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.